சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு ராணுவ ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்கிறது. அந்த ராணுவ ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு நாடுகள்ல மீது வேற எந்த ஒரு நாடு தாக்குதல் நடத்தலாம், அந்த ரெண்டு நாட்டுல எந்த நாட்டு மீது தாக்குதல் நடத்தினாலும் சரி, அது ரெண்டு நாட்டு மீதும் தாக்குதல் நடத்தியதாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க. அது அது என்ன, அதுக்காக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விளக்கமா என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு பிரதர்ஹூடை இன்னைக்கு காமிக்குது. அதே போல இஸ்லாமிய நாடுகள் ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியாக இருப்பதையும் இன்னைக்கு காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது ரெண்டாவது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ராணுவ கோஆபரேஷனையும் இது காட்டுவதாக இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்டாக இன்னைக்கு ரெண்டு நாடுகளும் அறிக்கை கொடுத்திருக்காங்க. இது குறித்து இந்தியாவிடம் கேட்கும்பொழுது இந்தியா என்ன சொல்றாங்க இதை பத்தி அப்படின்னா, இது ரொம்ப நாளா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான். அது இன்னைக்கு ஃபார்மலைஸ் ஆகி இருக்கிறது. இது அது மறைமுகமா இருந்தது, வெளிப்படையா தெரிந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அதை சொல்லியிருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம நாட்டு செக்யூரிட்டி நாம எப்பயுமே நம்ம கண்காணிப்போடு தான் இருக்கிறோம், வரட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இந்தியா சொல்லியிருக்கிறது. இத தனிப்பட்ட ஒரு விஷயமாக நான் பார்க்கல. இது ஒரு அக்ரிமெண்ட்டாக ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி இந்த துருக்க நாடுகள்லாம் ஒரு கூட்டணி அவங்க கூட்டம் நடந்தது. இல்லை டர்க்கி பாகிஸ்தான்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு பேச்சு என்ன வந்தது அப்படின்னா, நேட்டோ லைக் இஸ்லாமிக் ஃபோர்ஸ் ஒன்று நம்ம தயார் பண்ணணும். இப்போ நார்த் அட்லாண்டிக் அவங்க எல்லா நாடுகளும் ஒரு நேட்டோ ஃபோர்ஸ்னு ஒரு படை இருக்கு. அந்த மாதிரி எல்லா துலுக்க நாடுகளுக்கும் சேர்ந்த ஒரு படை தயார் பண்ண வேண்டும்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இது 2-3 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் வந்தது. அதை தொடர்ந்து இது வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பாகிஸ்தான் பீயிங் அ நியூக்ளியர் நேஷன், இது அதற்கான ஒரு வழியாக பார்க்கிறேன். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், முதல் உலக யுத்தத்துக்கு முன்னாடி எல்லா துலுக்க நாடும் ஒன்று சேர்ந்து கிலாஃபத்துக்காக போர் தொடுப்போம்னு எல்லா துலுக்கனும் கிளம்புனான். இப்போ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா துலுக்க நாடும் ஒரு கொடையின் கீழ் நம்ம துலுக்கங்கக்கூடிய ஒத்த ஐடென்டிட்டியில இருக்கணும். இதுதான் அந்த நோக்கம். நான் அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸை நான் ஏற்கனவே இந்த விஷயம் பேசியிருக்கேன். அதை எப்படி உலகம் அங்கீகரிக்கலாம்? மதத்தின் அடிப்படையில் நீங்க ஒரு கூட்டினா அப்ப அது ஒரு மதவாத கூட்டணி. அதுக்கப்புறம் நாங்க காமனா எல்லா மதத்துக்கும் சம்மதம்னு எப்படி சொல்ல முடியும்? நீ ஒரு மதவாத நாடு, நீ மதவாத நாடு. நீ அப்புறம் எப்படி மதச்சார்பற்ற கூட்டணியில நீ இருக்க இடம்பெற முடியும்? இடம்பெற முடியாது இல்லை. இது அதே மாதிரி இது உலக யுத்தத்தில் மதத்தை ஒரு காரணியாக்கி துருக்கி அன்னைக்கு சண்டை போட்டது. அதன் அடிப்படையில தான் நம்ம ஊர்ல மாப்பிளா கலவரம் நடந்ததுங்கிறதெல்லாம் வரலாறு. அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது நேட்டோ லைக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா, நாடு, மொழி, பண்பாடு இது எல்லாத்தையும் கடந்து மதத்தின் அடிப்படையில் ஒரு படை. இது உலகத்துக்கு ஆபத்து. ஏன்னா நீ மதத்தை தான் முன்னிறுத்த போற, வேற நியாய தர்மங்கள் எதையும் நீ முன்னிறுத்த போறதில்லை. அதானே அதுக்கு அர்த்தம். ஆமா. இது அந்த முந்தானேத்திக்கு உள்ள அந்த மீட்டிங்கை தொடர்ந்து இது நடந்த காரணத்தினால அதோடு ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக கூட நம்ம இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. முதல் உலக யுத்தத்தில் உள்ள பல காரணிகள்ல இது ஒரு காரணி, அது உலகம் முழுக்க பரவுவதற்கு. அதே மாதிரி அடுத்த உலக யுத்தத்திற்கு ஆரம்பமாக கூட இது இருக்கலாம். இது உலகம் முழுவதும் எச்சரிக்கையாக இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு இந்த 2 தீர்மானமுமே வெள்ளை மாளிகையில் ட்ரம்புக்குள்ள அடிப்பொடிகள் எழுதி கொடுத்த மாதிரி நான் பார்க்கிறேன். சவுதி அரேபியா இன்னைக்கு அமெரிக்கன் ப்ரொடெக்ஷன்ல தான் இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் அடிமையாக இருக்கிறதுங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்தியாவை சுற்றி இப்போ நேபாளில் சமீபத்தில் நடந்தது இது அமெரிக்காவின் கைதான் அப்படிங்கக்கூடியதை நான் ஏற்கனவே ஸ்ரீ டிவியில் நான் சொல்லியிருந்தேன். அதனால் நான் மறுபடியும் அதை பற்றி விளக்கமாக சொல்ல விரும்பலை. இப்போ அமெரிக்கா ப்ரொடெக்ஷன்ல இருக்கிற 2 நாடுகள் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டிக்கு கொண்டு வராங்க. அப்போ இந்த ஐடியாவே அநேகமா அமெரிக்கா தான் கொடுத்துருக்கணும். அப்ப இதுக்கு பின்னாடி வேற ஒரு பிசினஸும் பார்க்கணும். நம்ம ரஷ்யாவிலிருந்து இந்தியன் ஆயில் இம்போர்ட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா. ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா அதிக ஆயில் வாங்குற நாடு சவுதி அரேபியா. அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் பார்ட்னர், 2வது அதிகம் நீங்க க்ரூட் ஆயில் வாங்குறது பார்ட்னர். இது ரெண்டும் இதட்ட நீ வாங்காதேன்னு சொல்றீங்க.
பாகிஸ்தானுக்கு எதிராக நீங்கள் போர் பண்ணால் உடனே சவுதி அரேபியா என்ன சொல்லுவான், எங்களுக்குள்ள இப்படி ஒப்பந்தம் இருக்குது, அதனால எங்களை மன்னிச்சுங்க, அதனால உங்களுக்கு நான் ஆயில் தர முடியாதும்பா. ஸோ இந்தியாவோட எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் ஸ்டிஃபில் பண்ணுறதுக்குள்ள ஒரு வேலையை அமெரிக்கா செய்து வருகிறது. இது நடந்துகிட்டு இருக்கும்போது நேத்திக்கு இன்னொரு அறிவிப்பு அமெரிக்கா வெளியிடுது. இப்ப ஈரான்ல இருக்கிற சபார் போர்ட், இதுல பல நம்ம நாடு போல வேற பல நாடுகளும் இன்னைக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வேற பல வேலைகளை செய்து வருகிறார்கள். அந்த வேலையில் ஈடுபடக்கூடிய நாடுகளின் கம்பெனிஸுக்கு மேல சாங்ஷன் கிடையாது. இன்னும் அமெரிக்கா ஒரு வெய்வர் வச்சிருந்தது, அந்த வெய்வரை நேற்றுக்கு கேன்சல் பண்ணிடுச்சு. ஈரான் இந்தியா வாங்கக்கூடிய ரஷ்யா 1, சவுதி 2, ஈரான் 3rd ஹையஸ்ட் பர்சன் டு எக்ஸ்போர்ட் ஆயில் டு இந்தியா. அப்போ இந்தியாவுக்கு யாரெல்லாம் எனர்ஜி தட் இஸ் குரூட் ஆயில் கொடுக்கறாங்களோ இந்த எல்லா இடத்தையும் இன்னைக்கு அமெரிக்கா செக் வைத்து வருகிறது. அதனால இது இந்த 2 துணுக பயலுக்கு ஜிஹாதை வச்சு வந்ததுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த துணுக்க இதுல நேட்டோ லைக் ஃபோர்ஸஸ் வரணும், இதுவும் அமெரிக்கா பின்னணியில். ஏன்னா அமெரிக்கா தாலிபானை வளர்த்தியது அமெரிக்கா, ISIS-ஐ வளர்த்தியது அமெரிக்கா, அல் கைதாவை வளர்த்தியது அமெரிக்கா. இன்னைக்கு அடுத்த ஒரு ஃபோர்ஸுக்கு இன்னைக்கு அமெரிக்கா இந்த வேலையைத்தான் செய்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் நெருக்கடியை இந்தியாவுக்கு, இந்த விஷயம் வந்த உடனேயே ரஷ்யாட்டிருந்து ஒரு அறிவிப்பு வருது. இந்த சாங்ஷன்ஸை வைத்து சைனாவையும் இந்தியாவையும் நெருக்கடி கொடுத்து க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிது அமெரிக்கா, அது நடக்காது அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தோட ஆயில் பிரைசஸை 2 நாடு தான் மேக்சிமம் தீர்மானிக்கிற நாடுகள், ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சவுதி அரேபியா. அதனால இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நல்ல ஒரு தொடர்பு உண்டு, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்தியாவுக்கு ஒரு விஷயம் தெரியும், சவுதியை நம்ம ரஷ்யாவை வச்சு செக் வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இந்தியாவுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாச்சுன்னா ரஷ்யா இதை பயன்படுத்தி இந்தியாட்டிருந்து கொஞ்சம் அதிகம் பிடுங்கிறதுக்கு எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இந்த கணக்கு அமெரிக்காவும் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த டீலுங்கக்கூடியது முழுக்க 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 அமெரிக்கன் ஐடியாவாகத்தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர், இப்போ ஆயில் இந்தியா சோர்ஸ் பண்ற இடங்கள் எல்லாத்துலையும் நீங்க செக் வைக்கும் போது உள்நாட்டில் பல கலகங்களையும் ஏற்படுத்தி விலைவாசியை ஏற்றுறது, இந்த மாதிரி. இப்போ பாருங்களேன், நம்ம ஊர்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக வக்ஃபு சட்டம், இப்போ பாருங்க திடீர்னு அது எழும்பி வந்திருக்கு. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தான், திடீர்னு நாகாலாண்டு இப்போ NSCN முவையா குரூப் அவன் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் திடீர்னு கொடுக்குறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இந்தியாவை எப்படியாவது பிளவுபடுத்த வேண்டும் என்பது இன்னைக்கு அமெரிக்காவின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா 2 விஷயம் யோசிக்கும். இப்போ என்ன யோசிக்கும் அப்படின்னா, யூனிபோலார் வேர்ல்டா இருக்கு இன்னைக்கு. சைனாவால இதை மல்டிபோலார் வேர்ல்டு ஆக்க முடியாது. ஏன்னா சைனாவை நம்பி எந்த உலக நாடுகளும் போகாது. வேரஸ் இன்னைக்கு யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளோடு இன்னைக்கு இந்தியா நெருக்கமான தொடர்புல வந்துகிட்டு இருக்கு. இடையில யூகேக்கு போயிருக்கா அப்படி ட்ரம்ப், பெரிய அளவுல வரவேற்பு இல்லைங்கிற மாதிரியான செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் வெவ்வேறு யூரோப்பியன் நேஷன்ஸ், பிரேசில், இந்த மாதிரி உள்ள நாடுகள் வி ப்ரையாரிட்டைஸ் இந்தியா மோர் தென் US அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா ஒரு எமர்ஜிங் பவரா வரும்போது வேர்ல்டுல ஒரு போலரைசிங் ஃபிகராக வருவதற்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு அதிகம், சைனாவுக்கு வராது. ஏன்னா சைனா இஸ் அ கம்யூனிஸ்ட் நேஷன். ஸோ கம்யூனிஸ்ட் உலகத்துல எவனும் நம்ப மாட்டான். ஏன்னா எந்த நாட்டுக்குள்ள ஐடியாலஜிக்கும் கம்யூனிசமும் ஒத்து போகாது. அதனால இன்னைக்கு இந்தியா என்பதை எப்படியாவது துண்டாட வேண்டும். அதை துண்டாடாச்சுன்னா அமெரிக்கா ஒரு யூனிபோலார் வேர்ல்டு, அமெரிக்காவின் கீழான யூனிபோலார் வேர்ல்டுங்கிறது வராது, ஒரு மல்டிபோலார் வேர்ல்டு வந்துடும். அந்த மல்டிபோலார் வேர்ல்டை உருவாக்குவதற்கு தகுதியுள்ள ஒரே நாடு இந்தியா. அதனால இதை உடைப்பதற்காக
அமெரிக்கா செய்யக்கூடிய சதி, பல சதிகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதில் இது ஒரு சதி. ட்ரம்ப்புக்குள்ள இந்த ஆத்திரம் இருக்கும் வரை இது அதிகமாக இருக்கும். எனக்கு பயம் என்ன அப்படின்னா, இது அமெரிக்கன் பாலிசியாக பிற்காலத்தில் வேற அரசுகள் வரும்போது, வேற பிரசிடண்டுகள் வரும்போது மாற்ற முடியாத அளவுக்கு இதை கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு நம்ம நாட்டில் உள்ள தலைவர்களுக்கு தெரியும். இந்த நீக்கத்தை எல்லாம் பார்த்தால் இந்த டீல் என்பது அமெரிக்காவின் சதியாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக எனக்கு தெரிகிறது. இரண்டாவது, சவுதி அரேபியா ஒரு முட்டாள் நாடு இல்லைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தானை நம்பி இந்தியாவை பகைச்சாச்சுன்னா சவுதி அரேபியாவுக்குத்தான் நஷ்டங்கக்கூடியது சவுதி அரேபியாவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால சவுதி அரேபியா உடனே பாகிஸ்தானுக்காக வேண்டி உடனடியாக இராணுவ உதவி, அந்த உதவி இதெல்லாம் கொடுத்து போர் தொடுக்கும், அதெல்லாம் வராது. வேணா ஏதாவது சாங்ஷன்ஸ் போடலாம். அழுத்தத்துக்காக இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் விற்க மாட்டேன்னு சொல்லலாம். இதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேலே சவுதி அரேபியா அதிகமாக போகாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யாவையும் அவன் பேலன்ஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா அவன் வியாபாரத்துக்கு. அதனால இந்தியாவுக்கு இது ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நம்மோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ஆஸ் வெல் அஸ் இம்போர்ட் மார்க்கெட் இதை எந்த அளவு டைவர்சிஃபை பண்ணணுமோ அந்த அளவு இந்தியா டைவர்சிஃபை செய்ய வேண்டும். இது இந்த காலகட்டம் நமக்கு இதையெல்லாம் அறிவுறுத்துவதற்காக இறைவனால் அமைக்கப்பட்டதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா நம்ம ஆளை எப்போவுமே பலசாலி, இது நம்ம நாடோட இயற்கையானது. ஆனால் நம்மளாம் கும்பகரணம் மாதிரி தூங்கிண்டே இருக்கக்கூடிய ஆள். எந்திருக்கிற வாய்ப்பு வந்ததுன்னு வைங்க, எதிரில ஒரு பய கூட மிஞ்ச மாட்டான். இப்ப பலர் நம்மளை எழுப்பி விடக்கூடிய வேலையை செய்துகிட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 2047 உலகத்தின் முதல் நாடு இந்தியா என்றதை அடைய வேண்டும்னு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார். அந்த வேலையை இன்னும் வெறிகொண்டு செய்வதற்கு இவர்கள்லாம் உதவி செய்து வருகிறார்களோங்கிற சந்தேகமும் எனக்கு அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. இந்த சிப்பு பிரச்சனை வந்தது, இப்போ 2NM சிப்பு இப்போ நம்ம பண்ணிக்கிட்டோம். ஸோ அது மாதிரி இந்த டைவர்சிஃபிகேஷன் இதெல்லாம் கொஞ்சம் இந்தியா வேகமாக செயலாற்ற வேண்டும் நான் கேட்டுக்கிறேன்.